वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 43 सीता प्रलोभनम् सीतयै ஏமாற்றுவது 43 सर्गः 43வது सर्गम् सीता प्रलोभनम् सीतयै ஏமாற்றுவது सातं सम्प्रेक्ष्य शुश्रोणे कुसुमान्यपचिन्वते ऐमराजतवर्णाभ्यां पार्श्वाभ्यामुपशोभितम् प्रहृष्टा चानवद्याङ्गे मृष्टहाटकवर्णिने भर्तारमभिचक्रन्द लक्ष्मणं चापि सायुधम् अनवद्याङ्गे दोषरहित திருமேனியையுடையவளும் சுஷ்ரோணி அழகு வாய்ந்த பின்தட்டுகளை உடையவளும் மிருஷ்டஹாட்டக்க வர்ணினி பத்தரை மாத்து தங்க நிறம் உடையவளுமான சா அவள் குசுமானி புஷ்பங்களை अपचिन्वति परितुक्कोण्डु हैमराजत वर्णाभ्यां பொன்னிறம் வெள்ளி நிறமுள்ள பார்ஷ்வாபியாம் இரு பக்கங்களால் உபசோபிதம் அழகு வாய்ந்து விளங்கும் தம் அதை சம்பிரேக்ஷிய கண்டு பிரஹ்ருஷ்டா மிக சந்தோஷமடைந்து பர்த்தாரம் ச பர்த்தாவையும் சாயுதமப்பி ஆயுத பாணியாகவே லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணரையும் அபிசக்ரந்த உரக்க கூப்பிட்டாள். தோஷரகித திருமேனியை உடையவளும் அழகு வாய்ந்த பின் தட்டுகளை உடையவளும் பத்தரை மாத்து தங்க நிறமுடையவளுமான அவள் புஷ்பங்களை பறித்து கொண்டு பொன்னிறம் வெள்ளி நிறமுள்ள இரு பக்கங்களால் அழகு வாய்ந்து விளங்கும் அதை கண்டு மிக சந்தோஷமடைந்து பர்த்தாவையும் ஆயுத பாணியாகவே லக்ஷ்மணரையும் உரக்க கூப்பிட்டாள். தயாஹூதோ நரவ்யாக்ரோ வைதேஹ்யா ராம லக்ஷ்மணோ वीक्षमाणो तु तं देशं तदा ददृशतुर्मृगम् तया அந்த வைதேகியாலாஹூதோ அழைக்கப்பட்ட நரவியாக்ர புருஷோத்தமர்களாகிய ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தம் அந்த தேசம் இடத்தை வீக்ஷமானோ கவனிக்கின்றவர்களாய் ததா அப்பொழுது மிருகம் மானே தத்ருஷது பார்த்தார்கள். அந்த வைதேகியால் அழைக்கப்பட்ட புருஷோத்தமர்களாகிய ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்தை கவனிக்கின்றவர்களாய் அப்பொழுது மானை பார்த்தார்கள். शङ्कमाणस्तु तं दृष्ट्वा लक्ष्मणो राममब्रवीत् तमेवैनमहं मन्ये मारीचं राक्षसमृगम्. लक्ष्मणः लक्ष्मणर्तं मदै दृष्ट्वा पार्थ शङ्कमाणं तु சந்தேகப்படுகின்றவராகி ராமம் ஸ்ரீராமரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். அகம் நான் ஏனம் மிருகம் இந்த மானை தம் அந்த மாரீச்சன் ராட்சசம் ஏவ அரக்கனாகவே மன்யே எண்ணுகிறேன். லக்ஷ்மணர் அதை பார்த்து சந்தேகப்படுகின்றவராகி ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். நான் இந்த மானை அந்த மாரீச்சன் எனும் அரக்கனாகவே எண்ணுகிறேன்.
चरन्तो मृगयां हृष्टाः पापेनोपाधिना वने अनेन नियतराजन् राजानः कामरूपिणा राजन् नाथवने वनत्तिल மிருகயாம் சரந்தக வேட்டையாடிக்கொண்டு ஹிருஷ்டாக களிப்புற்றிருந்த ராஜானக அரசர்கள் காமரூபினான் நினைத்தபடி உருவங்களை எடுக்கவல்ல அனீன இந்த பாப்பேன பாப்பியால் உபாதினா வஞ்சகத்தால் நிகதாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாதவனத்தில் வேட்டையாடிக்கொண்டு களிப்புற்றிருந்த அரசர்கள் நினைத்தபடி உருவங்களை எடுக்கவல்ல இந்த பாப்பியால் வஞ்சகத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ய மாயா வினோமாயா மிருகரூபமிதம் கிருதம் भानुमत् पुरुषव्याघ्र गन्धर्व पुरसन्निभम् पुरुषव्याघ्र पुरुषोत्तमा गन्धर्व पुरसन्निभम् காணல் நீர் போல் தோன்றியும் இல்லாததுமாகிய ஆகாயத்தில் காணப்படும் கந்தர்வபுரமெனும் பட்டணத்திற்கு நிகராய் பானுமத் ஒளி பெற்று விளங்கிக் கொண்டு இதம் இப்படியாய் கிருத்தம் தோன்றுகிறதுமான மிருகரூபம் மானுருவம் அஸ்ய இந்த மாயாவினா மாயாவியனது மாயை புருஷோத்தமா காணல் நீர் போல் தோன்றியும் இல்லாததுமாகிய ஆகாயத்தில் காணப்படும் கந்தர்வபுரமெனும் பட்டணத்திற்கு நிகராய் ஒளி பெற்று விளங்கிக் கொண்டு இப்படியாய் தோன்றுகிறதுமான மான் உருவம் இந்த மாயாவியினது மாயை. மிருகோஹேவம் விதோரத்னா விசித்ரா நாஸ்தி ராகவாம் ஜகத்யாம் ஜகதிநாத மாயைஷாயின சம்சயா. ஜகதிநாத லோகநாத ராகவ ஸ்ரீராமா ஜகத்யாம் உலகில் ரத்ன விசித்திர ரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஏவம்பிதக இப்படிப்பட்ட மிருகாஹி மான் என்பதே நாஸ்தி இல்லை ஏஷா இது மாயாயி மாயைதான் ந சம்சயா சந்தேகமில்லை. லோகநாத ஸ்ரீராமா உலகில் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட இப்படிப்பட்ட மான் என்பதே இல்லை இது மாயைதான் சந்தேகமில்லை. ஏவம் ப்ருவாணம் காக்குஸ்தம் பிரதிவார்யே சுச்சிஸ்மிதா வாச சீத சம்ருஷ்டா சர்மணா ஹிருத சேதனா. சர்மணாமான் தோலால் ஹிருத்தச்சேதன கவரப்பட்ட மனமுடைய சீதா பிராட்டியார் ஏவம் மேற்கண்டவாறு புருவாணம் பேசும் காக்குஸ்தம் லக்ஷ்மணரே சுச்சேஸ்மிதா புன்னகை கொண்டு பிரதிவாரிய தடுத்து சம்ருஷ்டா மிக ஆசையுற்றவளாய் உவாச்ச பின்வருமாறு மொழிந்தாள். மான் தோலால் கவரப்பட்ட மனமுடைய சீதா பிராட்டியார் மேற்கண்டவாறு பேசும் லக்ஷ்மணரை புன்னகை கொண்டு தடுத்து மிக ஆசையுற்றவளாய் பின்வருமாறு மொழிந்தாள். ஆர்யபுத்ராபிராமோசௌ மிருகோஹரதி மே மனஹ ஆனயைனம் மகாபாகோ கிரீடார்த்தம் ந பவிஷ்யதே. ஆரியபுத்திர பிராணநாத அசா இந்த அபிராமக அழகிய மிருகமான்மே எனது மனதை ஹரதி கவர்கின்றது. மகாபாகோ மகாபாகுவே ஏனம் இதை
ஆணைய பிடித்து வர திருவுளம் பற்றும் நமக்கு கிரீடார்த்தம் பொழுதுபோக்குவதற்கு பவிஷ்யத்தி ஏற்றதாயிருக்கும். பிராணநாதா, இந்த அழகிய மான் எனது மனதை கவர்கின்றது. மகாபாகுவே, இதை பிடித்து வர திருவுளம் பற்றும் நமக்கு பொழுதுபோக்குவதற்கு ஏற்றதாயிருக்கும். இஹாஸ்ரம பதேஸ்மாக்கம் பகவ புண்ணிய தர்ஷனாக மிருகாச்சரந்தி சகிதாஷ்சமாராஸ்ருமாராஸ்ததா. இப்பொழுது அஸ்மாக்கம் நமது ஆசிரமபதே ஆசிரம தேசத்தில் புண்ணிய தர்ஷனாக பார்க்க இனிய பகவஹ அநேக மிருகாக மான்களும் சமராக வெளுப்பு கவரிமான்களும் சுருமராக கருப்பு கவரிமான்களும் சகிதாக ததா கூட்டம் கூட்டமாக சரந்தி திரிகின்றன. இப்பொழுது நமது ஆசிரம தேசத்தில் பார்க்க இனிய அநேக மான்களும் வெளுப்பு கவரிமான்களும் கருப்பு கவரிமான்களும் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன. ருக்ஷா பிருஷத சங்காஷ்ச வானரா கின்னராஸ்ததா விசரந்தே மகாபாஹோ ரூபஸ்ரேஷ்டா மனோஹராः. மகாபாஹோ, மகாபாகுவே, ரூபஸ்ரேஷ்டாக மிக்க அழகு வாய்ந்தவைகளும் மனோகராக மனோகரமானவைகளுமான ருக்ஷாக கரடிகளும் பிருஷத சங்காக ச புள்ளிமான்களும் வானராக குரங்குகளும் கின்னராக ததா குதிரை முகமுள்ள கின்னரம் என்ற மிருகங்களும் விசரந்தி திரிகின்றன. மகாபாகுவே, மிக்க அழகு வாய்ந்தவைகளும் மனோகரமானவைகளுமான கரடிகளும் புள்ளிமான்களும் குரங்குகளும் குதிரை முகமுள்ள கின்னரம் என்ற மிருகங்களும் திரிகின்றன. ந சாஸ்யே சத்ருஷோ ராஜன் திருஷ்டபூர்வோ மிருகபுரா தேஜசா க்ஷமய தீப்த்யா யதாயம் மிருகசத்தமஹ. ராஜன்னாத அஸ்ய இதற்கு சத்ருஷः நிகராகிய மிருகாः ச மானே புரா இதற்கு முந்தி திருஷ்டபூர்வः ந பார்க்கப்படவே இல்லை. தேஜசா வலிமையாலும் க்ஷமையா பொறுமையாலும் தீப்தியாயதா ஒளியாலும் மிருகசத்தமஹ மான்களில் உத்கிருஷ்டமானது அயம் இது. நாதா, இதற்கு நிகராகிய மானே இதற்கு முந்தி பார்க்கப்படவே இல்லை. வலிமையாலும் பொறுமையாலும் ஒளியாலும் மான்களில் உத்கிருஷ்டமானது இது. நானாவர்ண விசித்ராங்கோ ரத்னபிந்து சமாச்சிதः द्योतयन्वनामव्यग्रं शोभते शशे सन्निभः. நானாவர்ண விசித்ராங்கः பலவித வர்ணங்களால் அழகு வாய்ந்த அவயவங்களை உடையதாய் ரத்னபிந்து சமாச்சிதः ரத்ன புள்ளிகளால் நெருங்குற்று விளங்குகிறதாய் சசி சந்நிபக சந்திரனுக்கு நிகரற்றதாய் வனம் காடு அவ்யக்ரம் முழுமையும் தியோத்தையன் ஒளிபெறச் செய்து கொண்டு சோபத்தே விளங்குகிறது. பலவித வர்ணங்களால் அழகு வாய்ந்த அவயவங்களை உடையதாய் ரத்ன புள்ளிகளால் நெருங்குற்று விளங்குகிறதாய் சந்திரனுக்கு நிகரொற்றதாய் காடு முழுமையும் ஒளிபெறச் செய்து கொண்டு விளங்குகிறது. அஹோ ரூபம் அஹோ லக்ஷ்மீ ஸ்வரசம் பஞ்ச சோபனா மிருகோத்புதோ விசித்ரோசௌ
हृदयं हरतीव मे अहो रूपं என்ன ரூபம் ஆலக்ஷ்மியே என்ன அழகு சோபனாழகிய ஸ்வரசம்பச்ச குரல் பாக்கியம்தான் என்ன அசோ இந்த அத்புத ஆச்சரியமானதும் விசித்திர அழகாயும் இருக்கிற மிருகா மான்மே எனது ஹிருதயம் மனதை ஹரதி இவ முழுதும் கொள்ளை கொண்டு விடுகிறதே என்ன ரூபம் என்ன அழகு அழகிய குரல் பாக்கியம்தான் என்ன இந்த ஆச்சரியமானதும் அழகாயும் இருக்கிற மான் எனது மனதை முழுதும் கொள்ளை கொண்டு விடுகிறதே यदि ग्रहाणामभ्येत्ये जीवन्नेव मृगस्तव आश्चर्यभूतं भवते विस्मयं जनयिष्यते मृगः மான் ஜீவன் ஏவ உயிருடனே தவ தேவரிருக்கு கிரகணம் அபியேத்தி யதி கையில் பிடிபடுமானால் ஆச்சரியபூத்தம் ஆச்சரியமாக பவதி இருக்கும் விஸ்மயம் பிறர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஜனயிஷ்யத்தை உண்டு பண்ணும் மான் உயிருடனே தேவரீருக்கு கையில் பிடிபடுமானால் ஆச்சரியமாக இருக்கும் பிறர்களது ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணும் சமாப்த வனவாசானாம் राज्यस्थानां च न पुनः अन्तःपुर विभूषार्थो मृग एष भविष्यति समाप्त वनवासानां वनवासத்தை முடித்து புனः மீண்டும் ராஜ்யஸ்தானாம் च ராஜ்யத்தில் இருக்கும் நமக்கு ஏஷः மிருகः இந்த மான் அந்தப்புர விபூஷார்த்தः அந்தப்புரத்திற்கு ஓர் அலங்காரமாக பவிஷ்யதி இருக்கும் வனவாசத்தை முடித்து மீண்டும் ராஜ்யத்தில் இருக்கும் நமக்கு இந்த மான் அந்தப்புரத்திற்கு ஓர் அலங்காரமாக இருக்கும் भरतस्यार्यपुत्रस्य श्वश्रूणां मम च प्रभो मृगरूपम् इदं व्यक्तं विस्मयं जनयिष्यति प्रभो नाथ भरतस्य भरदनुक्कम् आर्यपुत्रस्य கணவரான தேவரீருக்கும் ஸ்வஸ்ரூணாம் ஆம்யார்களுக்கும் மமச்ச எனக்கும் வியக்தம் நன்கு அலங்கரிக்கப் பெற்ற மிருகரூபம் அழகிய மானாகிய இதம் இது விஸ்மயம் ஆச்சரியத்தை ஜனயிஷ்யத்தை விளைவிக்கும் நாதா பரதனுக்கும் கணவரான தேவரீருக்கும் மாமியார்களுக்கும் எனக்கும் நன்கு அலங்கரிக்கப் பெற்ற அழகிய மானாகிய இது ஆச்சரியத்தை விளைவிக்கும் जीवन्न यदि तेभ्येते ग्रहणं मृगसत्तमः अजीनं नरशार्दूलरुचिरं मे भविष्यति नरशार्दूल पुरुषोत्तमा मृगसत्तमः மான்களில் சிறந்ததாகிய இது தே தேவரிற்கு ஜீவன் உயிருடன் கிரகணம் அபியேத்தி நயதி கையில் பிடிபடாத பட்சத்தில் அஜினம் தோல்மே எனக்கு ருச்சிரம் மன சந்துஷ்டி தருவதாக பவிஷ்யதி ஆகும் புருஷோத்தம மான்களில் சிறந்ததாகிய இது தேவரீருக்கு உயிருடன் கையில் பிடிபடாத பட்சத்தில் தோல் எனக்கு மன சந்துஷ்டி தருவதாக ஆகும் நிஹதஸ்ய சத்வஸ்ய ஜாம்புனதமயத்வச்சே ஷஷ்பப்ருஸ்யாம் வினிதாயாம் இச்சாம்யமுபாசிதம்
अस्य इंद निहतस्य माण्डुपोण सत्वस्य प्राणीनदे ஷஷ்பப்ருஷ்யாம் தர்பாசனத்தில் வினீதாயாம் விரிக்கப்பட்ட ஜாம்பூனதமயத்வச்சே பொன்மான் தோலில் அகம் நான் உபாசித்தும் பக்கலில் உட்காருவதற்கு இச்சாமி ஆசைப்படுகிறேன். இந்த மாண்டு போன பிராணியினது தர்பாசனத்தில் விரிக்கப்பட்ட பொன்மான் தோலில் நான் பக்கலில் உட்காருவதற்கு ஆசைப்படுகிறேன். காமவிருத்தமிதம் ரௌத்ரம் ஸ்திரீநாமசத்ருஷம் மதம் வப்புஷா த்வஸ்ய சத்வஸ்ய விஸ்மயோ ஜானீதோ மம. இதம் இந்த காமவிருத்தம் நினைத்தபடி நடக்கிறதென்பது ஸ்ரீநாம் குல மகளிர்களுக்கு அசத்ருஷம் தகாததும் ரௌத்ரம் கஷ்டத்தை விளைவிப்பது என்றும் மதம் விதித்து ஆயினும் அஸ்ய இந்த சத்வஸ்ய பிராணியினது வப்புஷா அழகின் அதிசயத்தால் மம எனக்கு விஸ்மய ஆசை ஜனிதா உண்டானது. இந்த நினைத்தபடி நடக்கிறது என்பது குலமகளிர்களுக்கு தகாததும் கஷ்டத்தை விளைவிப்பது என்றும் விதி. ஆயினும் இந்த பிராணியினது அழகின் அதிசயத்தால் எனக்கு ஆசை உண்டானது. தேன காஞ்சன ரோம்நாத்து மணிப்பிரவர ஸ்ருங்கிணாம் தருணாதித்யவர்ணேன நக்ஷத்ரபதவர்ச்சசா புபூவ ராகவஸ்யாபி மனோ விஸ்மயமாகதம். காஞ்சன ரோம்னா பொன் போன்ற மயிர்கள் உள்ளதும் மணிப்பிரவர ஸ்ருங்கினா சிறந்த ரத்னங்களான கொம்புகள் உள்ளதும் தருணாதித்யவர்ணேன இளம் சூரியனது ஒளியை உடையதும் நக்ஷத்ரபத வர்ச்சசாத்து நக்ஷத்திரங்களுக்கு ஒப்பான புள்ளிகளை உடையதுமான தேன அதனால் ராகவஸ்யபி ஸ்ரீராமனுக்கும் மனமானது விஸ்மயம் ஆச்சரியத்தை ஆகதம் அடைந்ததாக பபுவ ஆனது. பொன் போன்ற மயிர்கள் உள்ளதும் சிறந்த ரத்னங்களான கொம்புகள் உள்ளதும் இளம் சூரியனது ஒளியை உடையதும் நக்ஷத்திரங்களுக்கு ஒப்பான புள்ளிகள் உடையதுமான அதனால் ஸ்ரீராமனுக்கும் மனமானது ஆச்சரியத்தை அடைந்ததாக ஆனது. ஏவம் சீதா வச்ச ஸ்ருத்வா தம் திருஷ்ட்வா மிருகமத்புதம் லோபிதஸ்தேன ரூபேண சீதயா ச பிரச்சோதிதா. உவாச்ச ராகவோ ஹ்ருஷ்டோ பிராத்தரம் லக்ஷ்மணம் வச்சः. ஏவம் மேற்கண்ட சீதாவச்சக சீதையின் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு தம் மிருகம் அந்த மானை அத்புதமானதாய் திருஷ்டுவா கவனித்து தேன ரூபேன அந்த அழகால் லோபிதக மோகித்தவராயும் சீதையா சீதாதேவியால் பிரச்சோதிதக ச பிரார்த்திக்கப்பட்டவருமாகிய ராகவக ஸ்ரீராமர் ஹ்ருஷ்டக சந்தோஷம் அடைந்தவராய் பிராத்தரம் தம்பியாகிய லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து வச்சக பின்வரும் சொல்லை வாச்ச சொன்னார். மேற்கண்ட சீதையின் சொல்லை கேட்டு அந்த மானை அற்புதமானதாய் கவனித்து அந்த அழகால் மோகித்தவராயும் சீதாதேவியால் பிரார்த்திக்கப்பட்டவருமாயே ஸ்ரீராமர் சந்தோஷமடைந்தவராய் தம்பியாகிய லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். பஷ்ய லக்ஷ்மண வைதேஹ்யாஹ ஸ்ப்ருஹாம் மிருககதாமிமாம்
रूपश्रेष्ठतया ह्येष मृगोऽध्येन भविष्यति। लक्ष्मणा वैदेह्याः सीतेनद इमाम् இந்த மிருககதா மான் மீது கொண்டிருக்கும் ஸ்பிருஹாமாசையை பஷ்யே கவனி. அத்ய இக்காலத்தில் ஏஷக இவ்விதமாகிய மிருகா மான் ரூபஸ்ரேஷ்டதயா அழகின் அதிசயத்தோடு ந பவிஷ்யதி கிடைக்க மாட்டாது. லக்ஷ்மணா சீதையினது இந்த மான் மீது கொண்டிருக்கும் ஆசையை கவனி. இக்காலத்தில் இவ்விதமாகிய மான் அழகின் அதிசயத்தோடு கிடைக்க மாட்டாது. நவனே நந்தனோத்தேஷே நச்சைத்ரரத சம்ஸ்ரயே குத பிருத்திவ்யாம் சௌமித்ரே யோஸ்ய கஷ்சித் சமோ மிருகः. நந்தனோத்தேஷே இந்திரனது வனமாகிய நந்தனம் எனும் வனத்திலும் ந இல்லை. சைத்ரரத சம்ஸ்ரயே குபேரனது வனமாகிய சைத்ரரதம் என்ற வனே வனத்திலும் ந இல்லை. சௌமித்ரே லக்ஷ்மணா அஸ்ய இதற்கு சமக ஒப்பான மிருகः மான் யः கஷ்சித் ஏதேனும் ஒன்று பிருத்திவ்யாம் உலகில் குதா ஏது. இந்திரனது வனமாகிய நந்தனம் எனும் வனத்திலும் இல்லை. குபேரனது வனமாகிய சைத்ரரதம் என்ற வனத்திலும் இல்லை. லக்ஷ்மணா இதற்கு ஒப்பான மான் ஏதேனும் ஒன்று உலகில் ஏது. பிரத்யேலோமானோ லோமாश्च ருச்சிரா ரோமராஜயः शोभन्ते मृगमाश्रित्य चित्राकनकबिन्दुभिः. பிரத்யேலோமானுலோமாக குறுக்கும் நெடுக்குமுள்ள ரோமராஜயः ரோமவரிசைகள் கனகபிந்துபிகி பொன்னிறமான புள்ளிகளால் சித்ராக அலங்கரிக்க பெற்றவைகளாய் ருச்சிராக அழகு வாய்ந்தவைகளாய் மிருகம் ஆசிரித்திய மான் மீது சோபந்தே விளங்குகின்றன. குறுக்கும் நெடுக்கும் உள்ள ரோமவரிசைகள் பொன்னிறமான புள்ளிகளால் அலங்கரிக்க பெற்றவைகளாய் அழகு வாய்ந்தவைகளாய் மான் மீது விளங்குகின்றன. பஷ்யாஸ்யே ஜృంభமாணஸ்யே தீப்தாமக்னே சிகோபமாம் ஜிஹ்வா முகான் நிஸ்ஸரந்தி மேகாதிவ சதஹ்ரதாம். அஸ்ய இது ஜృంభமாணஸ்ய வாய் திறக்கும் பொழுது அக்னிஷிகோபமாம் அக்னி ஜுவாலையை நிகர்த்து தீப்தாம் ஜுவலித்து கொண்டு முகாத் வாயிலிருந்து நிஸ்ஸரந்தீம் தோங்குகிறதும் மேகாத் மேகத்திலிருந்து சதஹ்ரதாமிவ மின்னல் கொடி போன்றதுமான ஜிஹ்வாம் நாக்கை பஷ்யே பார். இது வாய் திறக்கும் பொழுது அக்னி ஜுவாலையை நிகர்த்து ஜுவலித்து கொண்டு வாயிலிருந்து தொங்குகிறதும் மேகத்திலிருந்து மின்னல் கொடி போன்றதுமான நாக்கை பார். மசாரகல்லர்க்கமுகः சங்கமுக்த நிபோதரः கஸ்யேனாமாபிரூபோऽசௌ ந மனோலோபயேன் மிருகः. மசாரகல்லர்க்கமுகः இந்திரநீலக்கல் குவளை போன்ற முகமுடையதும் சங்கமுக்த நிபோதரः சங்குகளையும் நன்முத்துக்களையும் நிகர்த்த அடி வயிறு உடையதும் அபிரூபாமிக்க அழகியதுமான சௌ இந்த மிருகः மான் கஸ்ய நாம அவனுக்குத்தான் மனக மனதை லோபயேத்னு ஆசைப்படும்படி செய்யாது. இந்திரநீலக்கல் குவளை போன்ற முகமுடையதும் சங்குகளையும் நன்முத்துக்களையும் நிகர்த்த அடி வயிறு உடையதும்
மிக்க அழகியதுமான இந்த மான் எவனுக்குத்தான் மனதை ஆசைப்படும்படி செய்யாது. கஸ்ய ரூபமிதம் திருஷ்ட்வா ஜாம்பூநத சமப்ரபம் நானாரத்னமயம் திவ்யம் ந மனோ விஸ்மயம் விரஜேத். ஜாம்பூநத சமப்ரபம் பொன்னை நிகர்த்த ஒளி கொண்டதும் நானாரத்னமயம் பலவித ரத்னமயமானதும் திவ்யம் அற்புதமானதுமாகிய இதம் இந்த ரூபம் உருவத்தை திருஷ்ட்வா கண்டு கஸ்ய யாருடைய மனம் விஸ்மயம் ஆச்சரியத்தை நவ்ரஜே தடையாது இருக்கும். பொன்னை நிகர்த்த ஒளி கொண்டதும் பலவித ரத்னமயமானதும் அற்புதமானதுமாகிய இந்த உருவத்தை கண்டு யாருடைய மனம் ஆச்சரியத்தை அடையாது இருக்கும். கிம் புனர் மைथिली சீதா பாலா நாரேன விஸ்மயேத். நாரி பெண்ணும் பாலா சிறுவளுமாகிய மைथिली மிதிலை ராஜன் மகளான சீதை ந விஸ்மயேத் ஆச்சரியம் அடையாது இருப்பாள் என்பது கிம்புனக எப்படி முடியும்? பெண்ணும் சிறுவளுமாகிய மிதிலை ராஜன் மகளான சீதை ஆச்சரியமடையாது இருப்பாள் என்பது எப்படி முடியும்? மாம்சஹேதோரபி மிருகான் விஹாரார்த்தம் ச தன்வினஹ க்ணந்தே லக்ஷ்மண ராஜானோ மிருகயாயாமாவனே. லக்ஷ்மணா தன்பின வில்லாளிகளான ராஜாக்கள் மாம்சஹேதோ அப்பி மாம்சத்திற்காகவும் விஹாரார்த்தம் ச விளையாட்டுக்காகவும் மகாவனி பெருங்காட்டில் மிருகயாயாம் வேட்டையாடுகையில் மிருகான் மான்களை க்ணந்தே கொல்கின்றார்கள். லக்ஷ்மணா வில்லாளிகளான ராஜாக்கள் மாம்சத்திற்காகவும் விளையாட்டுக்காகவும் பெரும் காட்டில் வேட்டையாடுகையில் மான்களை கொல்கின்றார்கள். தனானி வியவசாயேன விச்சீயந்தே மகாவனே தாத்தவோ விவிதாಶ್ಚಾಪಿ மணிரத்ன சுவர்ணினா. மாவனே பெரும் காட்டில் மணிரத்ன சுவர்ணினா மாணிக்கங்களும் பொன்னும் அமைந்த விவிதா பல தாத்தவஹ மண் கலந்த லோகங்களும் தனானி அப்பி அபூர்வ வஸ்துக்களும் விவசாயேன வேண்டிய முயற்சி கொண்டு விச்சீயந்தே சேர்க்கப்படுகின்றன. பெரும் காட்டில் மாணிக்கங்களும் பொன்னும் அமைந்த பல மண் கலந்த லோகங்களும் அபூர்வ வஸ்துக்களும் வேண்டிய முயற்சி கொண்டு சேர்க்கப்படுகின்றன. தத்சாரமகிலம் நృணாம் தனம் நிச்சய வர்தனம் மனச சிந்திதம் சர்வம் யதா சுக்ரமதம் ததா. நృணா மனிதர்களுக்கு சுக்ரமதம் சுக்ராச்சாரியின் கொள்கை, அதாவது நினைத்தபடி பொருள்களை சேர்த்து பொக்கிஷத்தை நிறைத்தல். யதா ததா எப்படியோ அப்படியே தத் அந்த அக்கிலம் முற்றிலும் சாரம் ஏற்றதாகியதும் மனசா மனதால் சிந்தித்தம் விரும்பப்பட்டதுமான தனம் சர்வம் அபூர்வ பொருள் எல்லாமும் நிச்சயவர்தனம் பொக்கிஷத்திற்கு பெருமை செய்வதாகும். மனிதர்களுக்கு சுக்ராச்சாரியின் கொள்கை, அதாவது நினைத்தபடி பொருள்களை சேர்த்து பொக்கிஷத்தை நிறைத்தல் எப்படியோ அப்படியே அந்த முற்றிலும் ஏற்றதாகியதும் மனதால் விரும்பப்பட்டதுமான அபூர்வ பொருள் எல்லாமும் பொக்கிஷத்திற்கு பெருமை செய்வதாகும். அர்த்தியேனார்த்த கிருத்தியேன சம்ரஜத்
यविचारयन् तमर्थम् अर्थशास्त्रज्ञाः प्राहुरर्त्याश्च லக்ஷ்மணா அர்த்தி பொருளை விரும்புகிற ஒருவன் ஏன எந்த அர்த்தக்ருத்தியேன உத்தேசித்த காரியத்தை முடிப்பதால் அவிசாரையன் காலதாமதம் செய்யாதவனாய் சம்பிரஜத்தை கோரியதை அடைகிறானோ அர்த்தியாக புத்திமான்களாகிய அர்த்தசாஸ்திரஜ்ஞாः அர்த்த திரவிய சாஸ்திர நிபுணர்கள் தம் அதைத்தான் அர்த்தம் ஆஸ்தி என பிராகுஹு சொல்லுகிறார்கள். லக்ஷ்மணா பொருளை விரும்புகிற ஒருவன் எந்த உத்தேசித்த காரியத்தை முடிப்பதால் காலதாமதம் செய்யாதவனாய் கோரியதை அடைகிறானோ புத்திமான்களாகிய அர்த்த திரவிய சாஸ்திர நிபுணர்கள் அதைத்தான் ஆஸ்தி என சொல்லுகிறார்கள். ஏதஸ்ய மிருகரத்னஸ்ய பிரார்த்தியே காஞ்சனத்வச்சே உபவேக்ஷ்யதே வைதேயி மயா சஹசோ மத்யமாம். ஏதஸ்ய இந்த மிருகரத்னஸ்ய சிறந்தமானின் பிரார்த்தியே ஸ்லாக்யமான காஞ்சனத்வச்சே பொன்தோலில் சுமத்தியமானுன் இடையாளான வைதேகி மயாசக என்னோடு கூட உபவேக்ஷியத்தை உட்காருவாள். இந்த சிறந்தமானின் ஸ்லாக்யமான பொன்தோலில் நுண் இடையாளான வைதேகி என்னோடு கூட உட்காருவாள். நக்காதலேன பிரியக்கே ந பிரவேணீன சாவிக்கே பவேதேத்தஸ்ய சத்ருஷே ஸ்பர்ஷனேனேதி மே மதி. ஸ்பர்ஷனேன மார்த்தபத்தாலேத்தஸ்ய இதற்கு சத்ருஷே சமானமாக காதலே என்ற மான்தோல் பவேத்ன ஆகாது. பிரியக்கி பிரியக்கம் என்ற மான்தோல் ந ஆகாது. பிரவேணி என்ற மான்தோலும் ந ஆகாது. ஆவிக்கீச்ச ஆட்டுத்தோலும் ந ஆகாது. இது இவ்விதமாக மே எனது மதி கொள்கை. மார்த்தவத்தால் இதற்கு சமானமாக கதலி என்ற மான்தோலாகாது. பிரியக்கம் என்ற மான்தோல் ஆகாது. பிரவேணி என்ற மான்தோலும் ஆகாது. ஆட்டுத்தோலும் ஆகாது. இவ்விதமாக எனது கொள்கை. ஏஷ சைவ மிருகஸ்ரீமான் யஷ்ச திவ்யோ நபஷ்சரः உபாவேதோ மிருகோ திவ்யோ தாரா மிருகமயி மிருகம். ஏஷः இந்த மிருகः ஏவ அமான் ஸ்ரீமான் சிறந்தது. நபஷ்சரக விண்ணிலிருக்கும் யஹ ச யதுவோ அதுவும் திவ்ய சிறந்தது. தாரா மிருகமயி மிருகௌ மிருகசீர்ஷ நக்ஷத்திரமாகிய அந்த மானும் பூமியிலிருக்கும் இந்த மானுமாகிய ஏதோ இந்த உபோ இரண்டு மிருகௌச்ச மான்கள்தான் திவ்யோ சிறந்தவைகள். இந்த மான் சிறந்தது. விண்ணிலிருக்கும் எதுவோ அதுவும் சிறந்தது. மிருகசீர்ஷ நக்ஷத்திரமாகிய அந்த மானும் பூமியிலிருக்கும் இந்த மானுமாகிய இந்த இரண்டு மான்கள்தான் சிறந்தவைகள். யதி வாயம் ததாயன்மாம் பவேத் வதசே லக்ஷ்மண மாயைஷா ராக்ஷசஸ்யேத்யே கர்த்தவ்யோஸ்யே வதோமய. லக்ஷ்மணா ராட்சசஸ்ய அரக்கனுடைய மாயை ஏஷா இது இதி என்று எதை மாம் என்னிடம் வதசி சொல்லுகிறாயோ அயம் இது ததா யதி வா
அப்படியே இருந்தாலும் அஸ்ய இவனை வதா வதைத்தல் மயா என்னால் கர்த்தவ்யா பவேத் ஆக வேண்டிய காரியமே. லக்ஷ்மணா, அரக்கனுடைய மாயை இது என்று எதை என்னிடம் சொல்லுகிறாயோ, இது அப்படியே இருந்தாலும் இவனை வதைத்தல் என்னால் ஆக வேண்டிய காரியமே. ஏதேன நிருஷம்சேன மாரீச்சேன துராத்மனாம் வனே விசரதா பூர்வம் ஹிம்சிதா முனி புங்கவா. பூர்வம் இதற்கு முந்தி வனே வனத்தில் விசரதா திரியும் ஏதேன இந்த நிருஷம்சேன கொடிய துராத்மனா துஷ்டனான மாரீச்சேனஹி மாரீச்சனாலேயே முனி புங்கவா முனிஸ்ரேஷ்டர்கள் ஹிம்சிதாக ஹிம்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தி வனத்தில் திரியும் இந்த கொடியே துஷ்டனான மாரீச்சனாலேயே முனிஸ்ரேஷ்டர்கள் ஹிம்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாய பகவோணின மிருகயாயாம் ஜனாதிபா நிஹத பரமேஸ்வாசஸ்தஸ்மாத் வத்யஸ்த்வயம் மிருகः. பரமேஸ்வாசாக சிறந்த வில்லாளிகளான பகவா பல ஜனாதிபாக வேந்தர்கள் மிருகயாயாம் வேட்டையாடுகையில் அனேன இவனால் உத்தாய மேல் விழுந்து நிகதாக கொல்லப்பட்டார்கள். தஸ்மாதாகயாலயம் இந்த மிருகா மான் வத்யஹது கொல்லப்பட வேண்டியதே. சிறந்த வில்லாளிகளான பல வேந்தர்கள் வேட்டையாடுகையில் இவனால் மேல் விழுந்து கொல்லப்பட்டார்கள். ஆகையால் இந்த மான் கொல்லப்பட வேண்டியதே. புரஸ்தாதிஹ வாதாபி பரிபூய தபஸ்வினः உதரஸ்தோ த்விஜான்ஹந்தி ஸ்வகர்ப்போஷ்வதரீமிவ. இவ்விடத்தில் புரஸ்தாத் இதற்கு முந்தி வாத்தாபி எனும் அரக்கன் தபஸ்வினக தபஸ்விகளாகிய த்விஜானந்தனர்களை பரிபூய ஏமாற்றி உதரஸ்தக வயிற்றில் புகுந்தவனாகி அஸ்வதரீம் அஸ்வதரியை அதாவது கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த பிராணியை ஸ்வகர்பக தனது கருவு இவ எப்படியோ அப்படியே ஹந்தி கொன்று கொண்டிருந்தான். இவ்விடத்தில் இதற்கு முந்தே வாத்தாபி எனும் அரக்கன் தபஸ்விகளாகிய அந்தணர்களை ஏமாற்றி வயிற்றில் புகுந்தவனாகி அஸ்வதரியை அதாவது கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த பிராணியை தனது கருவு எப்படியோ அப்படியே கொன்று கொண்டிருந்தான். சக்கதாச்சே சிராலோபாத் ஆசசாத மகாமுனிம் அகஸ்தியம் தேஜசா யுக்தம் பக்ஷஸ்தஸ்யே பபூவா. அவன் சிராத் நெடுங்காலம் கழித்து கதாச்சேத் ஒரு கால் லோபாத் பேராசையால் தேஜசா தவ மகிமையோடு யுக்தம் விளங்கும் மகாமுனிம் முனிவர் பெருமானாகிய அகஸ்தியரை ஆசசாத கிட்டினான். தஸ்ய அவருக்கே பக்ஷக உணவாக பபூவ ஆயினான். அவன் நெடுங்காலம் கழித்து ஒரு கால் பேராசையால் தவ மகிமையோடு விளங்கும் முனிவர் பெருமானாகிய அகஸ்தியரை கிட்டினான். அவருக்கே உணவாக ஆயினான். சமுத்தானே ச தத்ரூபம் கர்த்து காமம் சமீக்ஷ்யதம் உத்ஸ்மயித்வா து பகவான் வாதாபீமிதமப்ரவீத். பகவானாகும் அவர் சமுத்தானே து காரிய முடிவிலேயோ
தம் அவனை தத்ரூபம் நிஜரூபத்தை கர்த்து காமம் அடைய விரும்பினவனாக சமீக்ஷே கண்டு உத்ஸ்மயித்வாச்ச புன்னகை செய்தும் வாத்தாப்பிம் வாத்தாப்பியை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். பகவானாகும் அவர் காரிய முடிவிலேயோ அவனை நிஜரூபத்தை அடைய விரும்பினவனாக கண்டு புன்னகை செய்தும் வாத்தாப்பியை பார்த்து பின்வருமாறு சொன்னார். त्वया विगण्ये वातापे परिभूता स्वतेजसा जीवलोके द्विजश्रेष्ठास्तस्मादसे जरां गता. वातापे ये वातापि जीवलोके இவ்வுலகில் त्वया உன்னால் அவிகண்யே ஆலோசிக்காமல் ஸ்வதேஜசா உன் செருக்கால் द्विजश्रेष्ठाः பிராமண உத்தமர்கள் பரிபூதாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தஸ்மாத் ஆகையால் ஜராம் கதா ஜீர்ணமாகி விட்டவனாக அசீனியாவாய். ஏவாதாபி இவ்வுலகில் உன்னால் ஆலோசிக்காமல் உன் செருக்கால் பிராமண உத்தமர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் ஜீர்ணமாகி விட்டவனாக நீயாவாய். ஏவம் தன்ன பவேத்ரக்ஷோ வாதாபீரிவ லக்ஷ்மண தத்விதம் யோதி மன்யேத் தர்மநித்யம் ஜிதேந்திரியம் பவேததோயம் வாதாபீரகஸ்த்யேனேவ மாம் கதः. லக்ஷ்மணா லக்ஷ்மணாத் தந்த ரக்ஷகாரக்கன் வாதாபி இவ வாதாபி போலேவம் இப்படி பவேத் ந இரான். தர்மநித்யம் தர்மத்தில் நிலை உள்ளவனும் ஜிதேந்திரியம் ஜிதேந்திரியனுமான மத்விதம் என்னை போன்றவனே யஹ அதி மன்யேத் எவன் ஏமாற்றுவனோ அயம் இவன் மாம் என்னை கதா அடைந்தவனாய். வாதாபி வாதாபி அகஸ்தியன அகஸ்தியரால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஹதஹா கொல்லப்பட்டவனாக பவேதாகுவான். லக்ஷ்மணா அந்த அரக்கன் வாதாபி போல் இப்படிரான். தர்மத்தில் நிலை உள்ளவனும் ஜித்தேந்திரியனுமான என்னை போன்றவனை எவன் ஏமாற்றுவனோ இவன் என்னை அடைந்தவனாய். வாதாபி அகஸ்தியரால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கொல்லப்பட்டவனாக ஆகுவன். இஹத்வம் பவ சன்னத்தோ யந்திரிதோ ரக்ஷ மைதிலீம் அஸ்யாமாயத்தமஸ்மாக்கம் யத்கிருத்யம் ரகுநந்தன. ரகுநந்தன லக்ஷ்மணா த்வம் இங்கேயே சன்னத்தः பவ ஆயுத பாணியாயிரு. மைதிலீம் சீதையை யந்திரிதா இடத்தை விட்டு அசையாதவனாக ரக்ஷ பாதுகாத்து கொண்டிரு. அஸ்மாக்கம் நமது கிருத்தியமாக வேண்டிய காரியம் எதுவோ அது அஸ்யாம் இவளிடத்தில் ஆயத்தம் முக்கியமானது. லக்ஷ்மணா நீ இங்கேயே ஆயுத பாணியாயிரு. சீதையை இடத்தை விட்டு அசையாதவனாக பாதுகாத்து கொண்டிரு. நமது ஆக வேண்டிய காரியம் எதுவோ அது இவளிடத்தில் முக்கியமானது. அஹமேனம் ஹனிஷ்யாமி கிரஹிஷ்யாம்யபி வாம்ருகம் யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகமாணயித்தும் த்ருதம். சௌமித்ரே லக்ஷ்மணா ஏனம் மிருகம் இந்த மானை ஆம் நான் ஹனிஷ்யாமி கொல்லுவேன். வா அல்லது
கிரஹீஷ்யாமி அபி உயிருடன் பிடித்து வருவேன். துருத்தம் ஓடின மிருகம் மானை அனைத்தும் கொண்டு வருவதற்கு யாவதீதோ கச்சாமி போகின்றேன். லக்ஷ்மணா, இந்த மானை நான் கொல்லுவேன் அல்லது உயிருடன் பிடித்து வருவேன். ஓடின மானை கொண்டு வருவதற்கு இதோ போகின்றேன். பஷ்ய லக்ஷ்மண வைதேயம் மிருகத்வச்சே கதஸ்பிருஹாம் त्वचा प्रधानया ह्येष मृगोद्येन भविष्यति. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, மிருகத்வச்சே மான் தோலில் கதஸ்பிருஹாம் ஆசை கொண்டிருக்கும் வைதேயீம் சீதையை பஷ்ய கவனிப்பாயாக. ஏஷக இது அத்ய இப்பொழுது பிரதானயா அதிசயமாயிருக்கிற த்வச்சா தோலால் மிருகாஹி மானாகவே ந பவிஷ்யதி இருக்கப் போகிறது இல்லை. லக்ஷ்மணா, மான் தோலில் ஆசை கொண்டிருக்கும் சீதையை கவனிப்பாயாக. இது இப்பொழுது அதிசயமாயிருக்கிற தோலால் மானாகவே இருக்கப் போகிறதில்லை. அப்ரமத்தேன தே பாவ்யம் ஆஸ்ரமஸ்தேன சீதையா. ஆஸ்ரமஸ்தேன ஆசிரமத்தில் இருந்து கொண்டு தே உன்னால் ஆர்ஷம் சீதையா சீதையுடன் அப்ரமத்தேன ஜாக்கிரதை உள்ளவனாய் பாவ்யம் இருக்கத்தக்கதே. ஆசிரமத்தில் இருந்து கொண்டு உன்னால் ஆர்ஷம் சீதையுடன் ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கத்தக்கது. யாவத் புருஷத்தமேகேன சாயக்கேன நிஹன்ம்யஹம் ஹத்வைத்தச்சரும் அச்சாதாய சீக்ரம் ஏஷ்யாமி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, அஹம் நான் ஏகேன ச ஒரே சாயக்கேன பாணத்தால் புருஷதம் புள்ளிமானை நிகன்மே கொல்வேன். அத்வா கொன்று ஏத்தச் சர்ம இந்த தோலை சீக்கிரம் விரைவில் ஆதாய எடுத்துக்கொண்டு யாவத்துடனே ஏஷ்யாமி திரும்புவேன். லக்ஷ்மணா, நான் ஒரே பாணத்தால் புள்ளிமானை கொல்வேன். கொன்று இந்த தோலை விரைவில் எடுத்துக்கொண்டு உடனே திரும்புவேன். பிரதக்ஷிணேனாத்தே பலேன பக்ஷிணாம் ஜட்டாயுஷா புத்திமதா ச லக்ஷ்மணா. பவா பிரமத்த பிரதிகృஹ்ய மைதிலீம் பிரதிக்ஷணம் சர்வத ஏவ சங்கிதா. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, பிரதக்ஷிணேன சாமர்த்தியசாலியும் அத்தே பலேன மகாபலசாலியும் புத்திமதா புத்திமானுமாகிய ஜட்டாயுஷா ஜட்டாயுவெனும் பக்ஷினாச்ச பக்ஷியோடும் மைதிலீம் சீதைக்கு பிரதிகృஹ்ய பக்கலில் இருந்து கொண்டு சர்வதா ஏவ நாட்புறங்களிலிருந்தும் பிரதிக்ஷணம் எல்லா நிமிஷத்திலும் சங்கிதக ஆபத்தை எதிர்பார்ப்பவனாய் அப்ரமத்தக ஊக்கமுடையவனாய் பவாயிரு. லக்ஷ்மணா, சாமர்த்தியசாலியும் மகாபலசாலியும் புத்திமானுமாகிய ஜட்டாயோவெனும் பக்ஷியோடும் சீதைக்கு பக்கலில் இருந்து கொண்டு நாட்புறங்களிலிருந்தும் எல்லா நிமிஷத்திலும் ஆபத்தை எதிர்பார்ப்பவனாய் ஊக்கமுடையவனாயிரு. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 43 सर्गाः।